ஓம் சாந்தி. தியானம் செய்வதற்கு நான் சௌகரியமாகவும் நேராக நிமிர்ந்தும் மன அவதானத்துடனும் அமர்ந்து கொள்கின்றேன். இங்கு சொல்லப்படும் வார்த்தைகளில் முழுமையான கவனத்தை செலுத்துகின்றேன். இப்பொழுது நான் என்னை சரீரத்தில் இருந்தும் வேறுபட்ட ஓர் உயிர் சக்தி ஆத்மாவாக கருதுகின்றேன். ஆத்மாவாகிய நான் சின்னஞ்சிறு ஒளிப்புள்ளி வடிவமானவன். பௌதீக கண்களுக்கு புலப்படாத மிகவும் பலசாலியாவேன். ஆத்மாவாகிய நான் சிவபரமாத்மாவின் பிரியமான குழந்தை. நான் என் மனக்கண்ணில் ஜோதிஸ்வரூபமான பரம்பொருள் சிவனை காண்கின்றேன். அவர் அழகியதோர் ஒளி சொரூபமாக விளங்குகின்றார். அவரது குழந்தையாகிய நானும் ஒளிப்புள்ளியாக அவர் முன்னால் நிற்கின்றேன். அவர் அனைத்து தெய்வீக குணங்களின் கடலாக காட்சியளிக்கின்றார். ஜோதி சொரூபமான தெய்வீக கடலில் இருந்து அனைத்து தெய்வீக குணங்களும் ஒளிர் வீசி நாலாபுறமும் பரவிச் செல்கின்றன. அந்த அற்புதத்தை நான் அனுபவிக்கின்றேன். அமைதி கடலாக இருக்கும் சிவபரமாத்மாவிடமிருந்து அமைதி ஒளிக்கதிர்கள் இப்போது பரவுகின்றன. என்ன ஓர் ஆழ்ந்த அமைதி! இந்த அமைதி ஒளி வெள்ளத்தில் நான் மூழ்கின்றேன். என்னுள் அமைதி அதிர்வலைகள் ஊடுருவுகின்றன. நான் அமைதியினால் சம்பூர்ணமாக நிரப்பப்படுகின்றேன். என்றுமே இல்லாத வகையில் ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்கின்றேன். அமைதியே உருவான இறைவனிடமிருந்து பெற்ற அமைதியால் நான் நிறைகின்றேன். இவ்வமைதி எனக்குள் இருக்கும் பதற்றம், எரிச்சல்கள், கோபங்கள் அனைத்தையும் அகற்றுகின்றது. நான் முழுமையான அமைதியை, நிம்மதியை இதயபூர்வமாக அனுபவிக்கின்றேன். இறைவன் அன்பு கடல். அன்பு அதிர்வலைகள் ஜோதி பிந்துவான இறைவனிடமிருந்து பரவுகின்றன.
பரம்பொருளின் அன்பில் சுயநலமில்லை, நிபந்தனைகள் இல்லை. அவரது அன்பு எல்லையற்றது, தூய்மையானது. இந்த தூய இறையன்பில் என்னை நான் தொலைக்கின்றேன். அன்பு அதிர்வலைகள் என்னை சூழ்ந்து கொள்கின்றன. அன்பினால் நான் நிரப்பப்படுகின்றேன். இந்நிலையில் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்பதை நான் அனுபவம் செய்கின்றேன். பரமாத்மா சிவனின் எல்லையற்ற அன்பு என் இதயத்தை சௌகரியமாக்குகின்றது. எனக்குள் அன்பு வெள்ளம் பெருக்கெடுக்கின்றது. இந்த அன்பில் எனது வெறுப்பு, விரக்தி, பகைமை போன்ற அனைத்து கசப்பான உணர்வுகளும் அகன்று செல்கின்றன. நானும் இறைவனைப் போல எல்லையற்ற தூய அன்பை அனைவருடனும் இதயபூர்வமாக பகிர்ந்து கொள்ள முற்படுகின்றேன். இப்பொழுது சிவபரமாத்மா சந்தோஷக் கடலாக இருந்து சந்தோஷத்தை பரப்புகின்றார். ஆத்மாவாகிய நான் சந்தோஷ அதிர்வலைகளால் சூழப்படுகின்றேன். சந்தோஷம் எனக்குள் ஆழமாக செல்கின்றது. இந்நிலையில் எனது கவலைகள், துயரங்கள் அனைத்தையும் நான் மறக்கின்றேன். சிவபரமாத்மாவின் சந்தோஷ அதிர்வலைகளால் நான் சம்பூர்ணமாக நிரப்பப்படுகின்றேன். இந்த சந்தோஷம் பௌதீகமான விடயங்களால் ஏற்பட்டது அல்ல. பரமாத்மா இறைவனிடமிருந்து நான் அடைந்த மகத்தான ஆன்மீக பொக்கிஷம். இந்த உள்ளார்த்தமான சந்தோஷத்தை நான் முழுமையாக அனுபவிக்கின்றேன். இப்பொழுது தூய்மை கடலான சிவபரமாத்மா தூய்மையான அதிர்வலைகளை பரப்புகின்றார். இந்த தூய்மை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு உன்னதமான பவித்திரமான உணர்வை எனக்கு அளிக்கின்றது. எனக்குள் தூய்மை கதிர்கள் ஊடுருவி என்னை பவித்திரமாக்கின்றது.
இத்தூய்மையின் அனுபவத்தில் ஒளிப்புள்ளி ஆத்மாவாகிய எனக்குள் இருக்கும் தூய்மையற்ற அசுத்தமான எண்ணங்களும் உணர்வுகளும் அகற்றப்படுகின்றன. நான் தீயிலிட்ட தங்கம் போன்று தூய்மையாகின்றேன். புறத் தூய்மையுடன் இந்த அகத் தூய்மை இறைவனால் பெரிதும் நேசிக்கப்படுகின்றது. என் எண்ணம், வார்த்தை, செயல்கள் அனைத்திலும் நான் தூய்மையை கடைப்பிடிக்க உறுதி பூணுகின்றேன். பரமாத்மா சிவன் ஞானக்கடலாக பிரகாசிக்கின்றார். அவரிடமிருந்து ஞான கதிர்கள் பரவிச் செல்கின்றன. சிவ பரமாத்மாவே ஆத்மாவாகிய எனக்கு ஞானம் என்ற விவேகத்தை அருளுகின்றார். இறைவனின் ஞான ஒளி என் மீது பரவுகின்றது. இதனால் மூன்றாம் கண்ணாகிய ஞானக்கண் என்னில் திறக்கின்றது. நான் பெறுகின்ற ஞானோதயத்தால் எனக்குள் இருக்கும் அறியாமை இருள் அகல்வதை என்னால் உணர முடிகின்றது. ஞானக் கடலாக இருக்கும் இறைவன் இறை ஞானத்தை எனக்கு வழங்கி ஞானோதயம் பெற்ற ஆத்மாவாக என்னை மாற்றுகின்றார். நான் அனைத்து ஆன்மீக ரகசியங்களையும் புரிந்தவனாகின்றேன். பரமாத்மா சிவன் பொறுமை கடலாக திகழ்கின்றார். பொறுமை அதிர்வலைகள் நாலாபுறமும் பரவுகின்றன. பொறுமைக்கான இந்த அதிர்வலைகள் என்னையும் ஊடுருவிச் செல்கின்றன. எனக்குள் அபரிமிதமான பொறுமையை நான் உணர்கின்றேன். பொறுமையினால் நான் அனைத்தையும் சிந்தித்து நிதானமாக கையாளுகின்றேன். இறைவனிடமிருந்து பெறுகின்ற பொறுமை என்ற குணம் அனைத்திலும் என்னை சாதிக்கவே வைக்கும் என உள்ளார்த்தமாக உணர்கின்றேன். மேலும் சிவ பரமாத்மாவிடமிருந்து அனைத்து தெய்வீக குணங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்பட்டு என்னை நிரப்புகின்றன. நானும் அனைத்து தெய்வீக குணங்களாலும் நிறைந்தவனாகின்றேன். தெய்வீக குணங்கள் எனக்குள் இருக்கும் எதிர்மறையான குணங்களையும் எதிர்மறையான உணர்வுகளையும் அகற்றி எனக்குள் தெய்வீகத்தை உருவாக்குகின்றன.
நேர்முகமான சாதகமான உணர்வுகள் என்னுள் வலுவடைகின்றன. நான் ஆழமான அமைதியையும் தூய அன்பையும் உள்ளார்த்தமான சந்தோஷத்தையும் சம்பூர்ணமான தூய்மையையும் முழுமையாக என்னுள் அனுபவம் செய்கின்றேன். இந்த உணர்வுகள் எனக்குள் புதிய உற்சாகத்தையும் புத்துணர்வையும் அளிக்கின்றன. இதே உயர்வான உணர்வுகளுடன் நான் என் நாளாந்த கடமைகளை ஆற்ற முற்படுகின்றேன். ஓம் சாந்தி.